மனசே சரி. எப்படி இருக்க? என் மனசே சரியில்லை. ஏன் என்ன? நேற்று ஒருத்தர் வந்து அவனுக்கு இத்த மொக்க என்னது? கண்ணங்க பாய் வரப்ப பட்டு கிடப்ப வந்து இடந்த ஏன் தொப்புல விட்டு ஆட்டிட்டு போயிட்டேன். ஐயா அவன் மனுஷன் அவன் ரயில ஓட்டத்தை எடுக்கணும் இருக்கு. ஆம்பளைல ரொம்ப மோசம். இன்னைக்கு என்ன காலிக்கிறவாங்க, நாளைக்கு இன்னும் ஒன்னா காலிக்கிறேன் போயிடுவாங்க. ஆனா அந்த பொம்பளை அப்படி கிடையாது. மனசார ஒருத்தர் நினைச்சிட்டான். அந்த ஒருத்தவரை நினைச்சிட்டான். இந்த கொட்டை வேகிற வரைக்கும் கட்டை பாடா போனா கட்டை வேகிற வரைக்கும் இந்த நெஞ்சிலேயே நிறுத்திக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இருந்து மை செட்டு சத்தியாவை கட்டிக்கிட்டு ஏற போதும். என்னது? யோகா இந்த பெருசு அதிகா போவான். ஓ வயசுல எத்தனை சோத்த முட்டியை போட்டு உடச்சியோ, ஏன் பெருசு நீ வரையா எத்தனை குட்டியை சேவரை தாண்ட நீ அன்னைக்கு வண்டி செல்படுத்த மாட்டாம கிடக்குது. முன்டயர் வலிக்கையானாலும் பட்டன் டயரை போட்டுக்காச்சும் அடிப்பேன். ஆதி நம்பலாம் ஆவணி நம்பலாம். ஆனால் ஆம்பளையில மட்டும் நம்ப கூடாது. 3 பேரை காதலிச்சு 3 பேரை கல்யாணம் பண்ணி 3 பேருக்கு இல்லாம போச்சு. என்ன இல்லை? இந்த சர்பத்தை குடிக்க வந்ததுல இந்த பொறியுருண்டை இங்கேயே 10 மணி மாதிரி இருக்கேன். மரியாதை கெட்டு போயிடும். அது மாதிரி எங்கேயே வெறிச்சு பார்த்துக்கிட்டே என்னப்பையா என் மனசே சரியில்லை. 3 பேரை விவசாயியை காதலிச்சு அந்த அதுக்கு 500 ஏக்கர் நஞ்சு 500 ஏக்கர் புஞ்சை. சரி அவன் மூஞ்சி புஞ்சையும் முகர புஞ்சை வச்சு கடுப்பு புஞ்சை ஏத்துறான்னு பார்த்துக்குவேன். இப்படி புஞ்சை பேசுனா எங்களை கடு புஞ்சை ஆயிரும். பொழுது சும்மா அந்த அளவுக்கு புஞ்சைனாங்கிறீங்க. புஞ்சைனா என்னன்னு தெரியுமா? நஞ்சையில என்ன புஞ்சைன்னு தெரியும். சொல்லுங்க. கடுப்பு புஞ்சை ஏற்றிக்கிட்டு இருக்கேன். முகர புஞ்சையை பாரு. ஏன் அந்த புஞ்சையை வளர்க்குறீங்க? விவசாயிக்கு என்ன தேவை? என்ன தேவை? உழுது பயிருக்கு நஞ்சை. சரி வானம் பார்த்த பூமின்றது புஞ்சை. அவர் பெருங்கொண்ட விவசாயின்னு சொல்லிட்டு அந்த சரி ஓட்ட இருக்கிறது நஞ்சையா புஞ்சையா? இப்ப கடுப்பு புஞ்சை ஏற்றுறீங்க. அப்ப பாரு விவசாயியே கல்யாணம் பண்ணேன். நல்ல பெருங்கொண்ட விவசாயி நல்லபடியா குடும்பத்தை நடத்துவார். பொழுது சாயம் ரொம்ப தூக்கிக்கிட்டே வந்தாரு கலப்பைய. அவர் தூக்கும்போது நான் ஜவனின்னு இருப்பேன். நான் தூக்கிக்கிட்டேன். சொம்புல தண்ணி கொடுத்து கழுவ தட்டு 2 பேரும் போய் போட்டோம். என்ன பண்ணிய? சாப்பாடு. அப்புறம் போய் போட்டோம். என்ன பண்ணிய? சாப்பிட்டு முடிஞ்சது வெத்தலை வாக்கு இதெல்லாம் போட்டோம். அப்புறம் பாய் இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். அப்புறம் அவரை தூக்கி போட்டு படுக்க போட்டேன். அவர் சொன்னாரு பிடிச்சி விட்றீ அப்படின்னாரு. கல்யாணம் கிழமை புள்ளானாலும் புருஷனாச்சு பிடிச்சி விட சொல்றாங்க. நானும் படாரு பிடிச்சி விட்டுட்டேன். கை காலெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு பக்கத்துல விரிச்சு வச்சுட்டு படுத்து கிடக்குறேன். எதை பாய்தெல்லாம் நீ பாய் சமயத்தில் அவசரம் திறந்து விடவான்னு கேட்டாரு. விடுறதுன்னா பொக்கு பொக்குன்னு விடுங்களே அப்படின்னு விட்டாட்டே சரியா வரும்னாரு. விடுறேன்னாரு. நான் விடுங்களேன்னு விட்டுருவேன்னாரு. விட்டு தொலைங்களேன்னு சாணி வெளியே தள்ளிடுறோம். விடுறது காலை விடுஞ்சு வச்சு ஏன் தெரிஞ்சு சொல்லி கேட்கிறேன். இருந்தாலும் விவசாயி இல்லையா அவன் மடைய திறக்கிற யாபத்திலே வளர்த்து கிடந்துருக்கியான். நான் நினைச்சது இதை அந்த நினைச்சதான் பிள்ளை மசல்லையா வராங்க. இவன் சரிப்பட்டு வர மாட்டேன். யார கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி சைக்கிள் கடைக்கார பார்த்து கல்யாணம் பண்ணேன். அந்த ஆளு நல்ல பம்பை தூக்கிட்டு ஏற அடிக்கிற மாதிரி பிசுக்கு பிசுக்கு அடிப்பான்னு அவன் படம் மோசமான வந்திருக்கான். கல்யாணம் பண்ணிட்டு முதலில் இன்னைக்கு போறேன் வர்றேன். ஒரு மல்லிகைப்பூ அல்வா அது வாங்கி கொடுத்துவா பரவாயில்ல. வர்றவன் எப்படி வருது? தேப்பு கட்டை சொல்லுன்னா இதெல்லாம் கொண்டுட்டு வந்தியா? ஏன்டா இதெல்லாம் கொண்டு வரீங்க? எந்த இடத்துல ஓட்டையை பார்த்தாலும் சுரண்டி விட்டு பஞ்சர் ஓட்டுற மாதிரி ஒட்டி விடுவானா? குளோஸ் பண்ணாம விட மாட்டேன். ஒரு மூதேவி கொலைகேசியில் உள்ள போக போகுதுன்னு நினைச்சிட்டேன். ஆத்தாடிக்கு சரியா வர மாட்டேன். வேற யாரும் கல்யாணம் பண்ணலாம் சொல்லி டிரைவரை கல்யாணம் பண்ணேன். அந்த ஆள் பாயிண்ட் வண்டி ஓட்டுறோம்னா இங்க வண்டியை கிளம்பினாலும் நேரம் சென்னையில இருந்து வண்டியை நிப்பாட்டுவாங்க. சரி நல்லபடியா வண்டியை ஓட்டட்டும்னு சொல்லிட்டு அவனை கல்யாணம் பண்ணா தப்பா போச்சு. வந்து கிருன்னு ரோட்டை வச்சு பார்த்துட்டு உட்காந்துக்கு மாதிரி உட்காந்துங்க. என்னைய அப்படி உட்காந்துருக்கேன். என்னை பார்த்தோம் நோக்கம் இல்லையான்னு கேட்டு அப்பத்தி அவன் சொன்னேன் எனக்கு விசில் அடிச்சா தாண்டி வண்டி கிளம்புங்க. சரக்குன்னு ஒரு விசில் கொடுத்து கிளப்பி விட்டேன் வண்டியை. 20, 40, 100, 110 போய் டோல் கட்லாம் அடிச்சு பிடிச்சு விட்டேன். 4:30 மணி ஆகிப்போச்சு. வாயை விட்டு கத்துறான்னு நினைக்கிற வாயில் விழுந்து கடிச்ச மணி இருக்கேன். அவனுக்கு விசில் அடிச்சா மறு விசில் அடிச்சா வண்டியை நிப்பாட்டுவானா? இந்த விவரம் தெரியாம 4:30 மணியை போல ரவன்ஸுக்கு வந்த குறுக்கா பீங் கட்டி விசில் அடிச்சேன். அவன் மட்டும் விசில் அடிக்கல. டிரைவர் கொலைக்கைசின்னு உள்ள போயிருப்பான். அதனால சொல்றேன் எந்த வேலை எப்படி இருந்தாலும் வீட்டு வேலை சரியா இருக்கணும். யார வேணா கல்யாணம் பண்ணா டிரைவர் மட்டும் கொத்தனார மட்டும் கல்யாணம் பண்ண கூடாது. அது எப்ப பார்த்தாலும் மட்டக்கம் போடியே தெரியுறேன். ராமுக்கு செம்முட்டை குளத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். சங்கு வந்தா பார்த்தா சப்புன்னு அடிச்சு முட்டடப்பா பிடிச்சி ஏற்றி விட்டுறேன். வீட்டுல 15 மட்டக்கம்ப சாட்சி வச்சிருக்காங்க. 15? ஆமா. அதனால சொல்றேன் எந்த வேலை எப்படி இருந்தாலும் வீட்டு வேலை சரியா இருக்கணும். எப்படி போனேன் மறி கொழுந்தேன் ஏ மல்லிகை பூவே மாமி மக பிடிக்கலையா சொல்லு மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு. மறி கொழுந்தேன் ஏ மல்லிகை பூவே மாமி மக பிடிக்கலையா சொல்லு மஞ்ச வர வழி இல்லையா
மல்லிய வச்ச பக்கீரப்போ கடப்பா எடுத்து புத்துறாயிரம் என்னடி பண்ணிருக்க? பொம்பளை அடிங்களா? என்னடி பாடி ஜிம்ச்சுடுறாமா? ஏய் நீ மம்மா நான் மம்மா. சரி அதுக்கு என்ன? சேராம சேர்ந்துருக்கோம். பாடி ஒண்ணுக்கு இல்ல. தேவ இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏன் வர மாட்டே? சீப்பே. பொம்பளை எப்படி உனக்கு போறது? ஏன் உனக்கான கல்யாணம்? ஏய் அடியே. என்னடி? ஒரு பொண்ணுடைய மனசு ஒரு பொண்ணுக்கு தான். ஆனா உன்னதான் பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தான் தெரியும். என் மனசுல என்ன கேள்வி? என்னடி இருக்கு? என் மனசுல இதுதான் இருக்கு. ஏய் என்னடி ஒரு பொம்பளை வெக்கமே இல்லாம இப்படி தொடர்ந்து காட்டுற? எவ்வளவு ஆம்பளைங்க இருக்கீங்க? என் ஒளிய நான் அம்மாக்கு நேர்ந்து விட்டுருக்காங்க. நான் எப்படி வேணா புரிவேன். ஏய் அதுக்காண்டி இப்படியா? நெஞ்சுக்குள்ள என்னதுன்னு சொன்னா தெரியுமா? என் நெஞ்சுக்குள்ள என்னதுன்னு சொன்னா தெரியுமா? அது பழைய துணியும் பஞ்சுந்தான சொன்னால் புரியுமா? அடியே பூவே பூச்சூடவா என் நெஞ்சில் பால் பீச்சவா? ஏண்டி நீ என்ன சுசைட்டி அருமையா? நான் 500 டீ கடைக்கு ஊத்துறேன். டீ கடைக்கார பால் கட்டினா சொல்லி விடு. பீச்சி கொடுத்து விடுறேங்க. தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தம்பி ஒண்டாட்டிக்கு குழந்தைய இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அண்ணன் பொண்டாட்டிக்கு ஐட்டமே இல்லை, நான் ஒரு செந்து கக்குசு பொந்து நாத்தம் பொறுக்கவில்லை, செங்கல் இருந்த கூந்தல் கருப்பு, ஓ புண்ணிய கருப்பு, வெற்றி வரும் வாசம், இவளுக்கு வெள்ளம் விட்டா கூசு. நான் ஒரு பாட்டு பாடிட்டேன். அடியில் தொங்குதே. எப்படி அடியில தொங்கும்? சொர்க்கத்தின் திறப்பு விழா, புது சோலைக்கு வசந்த விழா, பக்கத்தில் பைப்பு குளம் அடிச்சுக்கலாம் புடிச்சுக்கலாம், வயிற்றையும் ரொப்பிக்கலாம். முத்து முத்து கண்ணால நான் மூத்தர விட்டேன் பின்னால. என்னங்க நடக்குதுங்க? சரி உங்ககிட்ட அப்பா வந்தாரா? அப்பா தான் அப்பா வந்து காட்டு காவலுக்கு போறாருல. நான் உனக்கு சின்னத்தா முறையா? அம்மா வர பார்க்கலாம். அம்மா வந்தாலும் Oh,
தெரியலையாடி? என்ன பாட்டுமா அது? எப்படி ராமாயணத்துல இருந்து எப்படி பாட்டு பாடிட்டு இருக்கேன்? அப்படி சொல்லுங்க விளக்கமா. மிதிலையில யாரு வில்ல ஒடிச்சாரா வளைச்சாரா? ஓஹோ, சரி, வரக்கூடிய ஆள்கிட்ட அதெல்லாம் பேசிக்கிறேன். இல்லம்மா, ஒடிச்சாரா வளைச்சாரான்னா ஒடிக்க முடியாதனால நம்ம பிரச்சனையே. போட்டியை உடைக்கணும், ஆனா உடைக்கிறது தான் பிரச்சனை. ஆனா ஒடிச்சு விட்டாரு ஒருத்தர் மட்டும். எங்க உடைச்சாரு? அங்க உடைச்சாரு. எதை? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எதை சொல்ற? வில்ல உடைச்சாரா வளைக்கலையா, ஒடிச்சாரா ஒடிக்கலையா? தேவையெல்லாம் பேசக்கூடாது. என்னத பேசுற நீ? நீங்க எந்த நீ வேற ஏதோ பேசுற மாதிரி இருக்கே. உன் பேச்சு சரியில்லையே. சரி, உன் பேச்சுல சுத்தம் இல்லை. அப்படியா? இவ சொல்றது சரி. நீங்க எல்லாம் யாரு? இவள எனக்கு தெரியும், இவ புதுசா இருக்கானேடி. அம்மா, என்னைய அப்பா வச்சிருக்காருமா. எங்க அப்பா ஏற்கனவே 2 பேர் வச்சிருக்காரு. 2 பேர் வச்சிருக்காரா? அப்படி உடனே கேட்க கூடாது. 2 பேர் வச்சிருக்காரு அப்படின்னா நம்பி என்றும் சுந்தரவேலன் என்றும் 2 பேர் இருக்கு இல்லையா எங்க அப்பாக்கு? என்ன வேலை? சுந்தரவேலன் அப்படின்னு 2 பேர் இருக்குடி. 2 பேர் வச்சிருக்காரு. உங்க அப்பாவுக்கு பேர் வச்சா எங்களுக்கு என்ன தெரியும்? உங்க அப்பாவுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கணும்ல நீ. சரி, வேலைக்கு வந்துட்டீல. சரி, தெரிஞ்சுக்கணுமே, புரியுதா? உங்க அப்பாவுக்கு 2 பேர் வச்சிருக்காங்க. ஆமா. சரி, நீ 3வது ஆளு. எதுக்கு வச்சிருக்காரு? வேலைக்கு. எடுக்க கொடுக்க தூக்க வைக்க. என்னத்தை தூக்க போற? என்னத்தை எடுக்க போற நீ? அப்பானால வயசாயிருச்சு. எதை எடுத்துட்டு மட்டும் ஓடி போயிடாத. எதா இருந்தாலும் எடுத்து எங்க கையில கொடு, பிரச்சனை இல்ல. சரிங்கம்மா. எதை எடுத்துட்டு ஓடி மட்டும் போயிடாத. சரிம்மா. இங்க அப்பா சொன்னார். என்ன சொன்னார்? அம்மா தொழில்பிள்ளை காட்டுக்கு போறாங்க, நீ அவங்களோட காட்டிக்கிட்டே போ. காட்டுக்கு நெருப்பு வச்சு கொடுத்துட்டு நான் காட்டு வலிச்சே இல்லையா? காட்டுக்கு போக சொன்னார். காட்டுக்கு போக சொல்லிருக்காரு. ஆமா. சரி, காட்டுக்கு எதுக்கு போக சொன்னாரு? காட்டுக்கு வானப்பாடி பறவைகளை காணத்தால விரட்டணும்னு சொல்லியிருக்காரு. நான் எதுக்குடி விரட்டணும்? நான் என்ன காவல்துறையா? இல்ல, நான் ராணுவத்துறையா? நான் எதுக்கு காவலுக்கு போகணும்? பறவை எல்லாம் வந்து சேதப்படுத்த கூடாதுல. கருந்தனை செந்தனை என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான கால பெருமாளுக்கு வச்சிருக்காங்களா? நம்ம குல கொடலாம் இல்லையா? ஆமா ஆமா, நிச்சயமா. அதற்கு காவலுக்கு நம்ம 3 பேரே போக சொல்லிருக்காங்க. 3 போட்டு போகணும். என்னத்த? இந்த முப்பட்டையை போட்டுக்கிட்டு போகணும். அப்படி சொல்லுடி, தெளிவா சொல்லுடி. சரி, காடு காவல் போலாமா? எப்ப பார்த்தா இது மாதிரி ஒரு வனத்தை அமேசான் காட்டுல கூட நம்ம பார்க்க முடியாது. ஆமா, அப்படி ஒரு வனம். அது எங்கம்மா இருக்கு? வேலிமலை சாரல இருக்கும். அமேசான் காடுங்கிறது அது ஒரு காடுடி. எங்க இருக்கு? அது வந்து நிறைய அதுல தகவல்கள்லாம் நிறைய இருக்கு. உங்க தகவல்கள் மட்டும் இல்லடி, பெரிய பெரிய மலைப்பாம்பெல்லாம் அதுலதான் இருக்கான். உங்க புராணத்துல அமேசான் காடெல்லாம் இருக்கா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல. அங்க வாங்க, அருவியை பாருங்க. சொல்றது கேளுடி. எப்பவுமே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ள நிக்க கூடாது. வட்டத்தை போட்டாங்கன்னு வச்சுக்கவேன், அதை தாண்டி வெளியில வரணும். அதான பாட்டு இருக்கா? 4 தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கா. அப்ப ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கையில முன்னேற முடியுமா? நீங்க வந்து பல விஷயம் தெரிஞ்சாலும் எனக்கு தான் தெரியும். அப்படி சொல்லடி. இந்த வனத்தை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? குயில்கள் கூவதும், மயிலெல்லாம் பாருடி எப்படி நடனம் ஆடுது பாருடி. இப்படித்தான் சொல்றீங்க. காலையில வெளியில வரைக்கும் 2 படுதாரத்தை தூக்கி காட்டுறீங்க. மயில் ஆடுது, குயில். அதெல்லாம் கம்பெனி இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. சரிங்கம்மா. சரி, இருக்கட்டும். ரொம்ப அருமையான வனம். இந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படி தெரியுமா? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம என்ன சொல்ல தெரியுமா? அடிக்க நம்ம சேரம் சேர்ந்துட்டோம், கூடாம கூடிருக்கலாம். வாங்கி இந்த அருவியில போய் எல்லா துணியும் அவுத்து போட்டு நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. நான் சொல்லலாமா? அது மட்டும் இல்லம்மா, வாடி 2 பேரும் போய் முக்கியமான விளையாட்டு விளையாடுவோம்மா. நான் என்ன வேலை தான் கேட்கிறேன். வாடி 2 பேரும் போய் விளையாட்டா? அப்படின்னா என்னடி? இவன் சின்ன பிள்ளைய கெடுத்து போடுவாமா? இவனே எப்ப பார்த்தாலும் புடிச்சே திரிக்கிறான். இவளே சின்ன பிள்ளை மாதிரி தானே இருக்கா? சரி, நீங்க வாடி. சரி, நீ வேணாம், நீ வாடி. ஏன்னா நீ சின்ன பிள்ளை. உன்கிட்ட மட்டும் ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். என்ன ரகசியம் தெரியுமா? ஒரு ரகசியத்தை சொல்லுவேன். ஆனா அந்த ரகசியத்தை யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. ஆனா ரகசியத்தவே மைக்கு போட்டு ஊர் மக்களெல்லாம் உட்கார்ந்து சொல்றது நம்மளதான். என்ன ரகசியம் தெரியுமா? இரவு ஆயிடுச்சு அப்படின்னா நிலவு போயிடும். நிலவு போயிருச்சு அப்படின்னா தூக்கம் வருது. தூக்கம் வந்துச்சு அப்படின்னா அதுல கனவு வருதுடி. கனவு வந்துச்சு அப்படின்னா அவர் வராருடி. ஐயோ, அவரு எவரு அப்படி கேட்டுடி. உன் மனசுக்குள்ள உனக்கு கனவு வருதா? ஆமா, என் கனவு வந்தார். யார் வராரு? அந்த குலக்கடல் வந்தார். குலக்கடல் வந்திருக்கிறாரா? சரி, நல்ல விஷயம். அவரையும் தாண்டி வேற யாருமே வரலையா உன் மனசுக்கு? நிறைய பேர் வர்றாங்க. நிறைய பேரா? ஐயா, அப்படி இருக்க கூடாது. 15-20 பேர் அவன் பாட்டு தூக்கிட்டு வர்றாங்க. வேணாடி, அதெல்லாம் நோய். அதெல்லாம் வேண்டாம். நோய்
சரிவினுடைய அறிகுறி அப்படிலாம் இருக்க கூடாது. இல்லம்மா, நான் 15-20 பேர்ல யார சரிவு நல்லாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏய், ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழணும். அப்படியா? எப்படி கோவலனுக்கு கண்ணகியோ, எப்படி வந்து கௌதம மகரிஷிக்கு ஒரு அகலிகையோ, அது மாதிரி நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை. அவங்க எல்லாம் கொடுத்து வைக்கல. ஆமா, திருவள்ளுவருக்கு வாசுகி வாழ்ந்தார்களே, அவர்களது வாழ்க்கை ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை. ஆமா. அந்த மாதிரி வாக்கப்படணும்டி. ஆமா. ஆமா, அப்படி நான் வாக்கப்படணும் அப்படின்னு நினைச்சு கனவுல வந்தது யாராவது சொல்லுங்க. அப்படி திடீர்னு கேள்வி கேட்டணும். என்ன யாரு தெரியுமா? யாரு? கண்ணகரேன்னு இருக்காருடி. ஆமா ஆமா, எல்லாமே கருப்பா தானே இருக்கும். என்ன கருப்புன்னு என்ன ரொம்ப மட்டமா பேசுறீங்க? என்ன கருப்புக்கு நிறைய பெருமை இருக்கு. என்ன தெரியுமா? ஏமா, ஆள் நல்லா வெள்ளையா இருந்தாரா? ஒண்ணு மட்டும் கருப்பா இருந்துச்சா இல்ல எல்லாமே கருப்பா இருந்துச்சா? முகமே கருப்பா இருக்கு. முகமா? ஆமா. ஏன் அவருடைய உள்ளமே கருப்பா இருக்கு. தெரிய கொண்டு போய் அடுப்புல வச்சிருப்பாரு. அவருடைய உள்ளமே கருப்பா இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? விவசாயிகளுடைய நிலைமை கருப்பு தான். விவசாயிகள் சேற்றில் இறங்கி காலை வச்சாதான் நம்மளாம் சோத்துல கைய வைக்க முடியும். அப்ப விவசாயிகளுடைய நிலைமை என்ன? சேற்றில் இறங்கி அவர்களுடைய நிறமே மாறி கருப்பு நிறமாக மாறுதா இல்லையா? நாட்டுடைய முதுகெலும்பு விவசாயிகள் தானே. அப்ப வரிச்செலும்புலாம் விவசாயிகளுடைய தோழன் யாரு தெரியுமா? மண்புழுடி. அப்படி நிறைய இருக்கு. அது மட்டும் கிடையாதுடி, இந்த மண்ணுக்குள்ள இருக்கிறப்ப விலை மதிப்பற்ற வைரம் கூட கருப்பு தானா? ஆமா. எல்லாமே காதலனை கண்ணோடு கண் பார்க்கும் போது எங்களுடைய கண்களில் இருந்து தெரியப்படக்கூடிய அந்த கருவிழி கூட கருப்பு தான். மழை பெய்யணும் அப்படின்னா மேகங்கள்லாம் இருந்தாதாண்டி மழையே பெய்யும். மழை பெய்தால் தானே உயிர்கள் எல்லாம் வாழும் இல்லையா? அப்ப உயிர்கள் வாழ்வதற்கு முக்கியம் என்ன வேணும்? கருப்பு வேணும். சரி இருக்கட்டும். ஆமா, அப்படியெல்லாம் இருக்குடி. அது மட்டும் இல்லடி, நீளமா ஒண்ணு வச்சிருக்காருடி. ஆள் வளர்த்தியா இருக்கும்போது நீளமா தாமா இருக்கு. அடச்சி, என்னத்த சொல்ல வர? நீங்க என்ன சொல்றீங்க? அவர் அறிவை சொல்றேன் நான். அவர் கை கால் வளர்த்தியா இருக்கும்போது எல்லாமே நீளமா கை கால்லாம் இருக்குமே. இந்த கருப்புசாமி வருதுமா? ஆமா, நேற்று பாண்டிச்சாமி நாடகம் ஆடிட்டு அப்படியே வந்துருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் கையில வச்சிருக்கக்கூடிய வேலும் நீளமா இருக்கு. இப்ப யாரும் தெரிஞ்சுக்கிட்டியா? என் கனவுல வந்ததும் என் அம்மா குலக்கடவுளாகப்பட்ட குகப்பெருமாட்டி அவரை நினைக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கு? டீ கடை முருகனா. அது உன்னுடைய காரணம். அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்ல விஷயம் என்னடி? Yes,
வச்சுக்கவேன் ஆ. பேசிட்டே இருப்பேன். ஆ. ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி யார் இருக்கணும்? யார்? ஒரு பெண் இருக்கணும். ஆமா. ஒரு பெண் இருப்பா. இருக்கும். அது தாயா இருக்கலாம், பெற்றெடுத்த பிள்ளையா இருக்கலாம், ஆமா, இல்ல கூட பிறந்த தங்கைகளா இருக்கலாம். வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் ஒரு பெண் இருப்பா. பெண் இருப்பா இல்லையா? முதலும் முற்றும் யாரு? ஒரு பெண்ணு தான். ஆமா. ஆனா பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா? ஆண் இருப்பா. பாரு. பின்னால ஆண் படம் இருந்தா நீ பாத்தியாடா சர்ப்பத்தை பிடிக்கி. ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பா. அதே மாதிரி ஒவ்வொருடைய பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பான். ஆமா. ஆனா என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி யாரு இருக்கா தெரியுமா? யார் இருக்கா? என்னுடைய பின்னாடி யாரு இருக்கா தெரியுமா? உனக்கு பின்னால வள்ளியம்மா பின்னால. ஏய், என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி யாரு இருக்கா தெரியுமா? யாரு? என்னுடைய காதலண்டி. நிஜமாங்க? ஆமா, நம்ம குலக்கடலாகப்பட்ட முருகப்பெருமான். அப்படியா? நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கு முன்னாடியும் பின்னாடியும் யாரு இருக்கா தெரியுமா? என்னுடைய காதலன் அந்த கந்த பெருமாண்டி. ஏமா அவர் வந்து பொதுப்பணித்துறையில வேலை ஆக்குறாரோ? அப்படி கிடையாதுடி. அவர் என்னுடைய அறிவுக்கும் அழகுக்கும் அன்புக்கும் பெருமை சேர்த்து கொண்டே இருக்கிறார். சரிம்மா. அதற்காக சொன்னேன். சரி. சரி இருக்கட்டும்டி. காதல சொல்லணும் அப்படின்னா நிறைய வகையில சொல்லலாம். ஆமா. இப்ப எப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன்? சோ அங்க வாங்கம்மா பரவாயில்ல. பறவையெல்லாம் வந்துருச்சுடி. ஆமா, ஆமா. நம்மளை பேசவே விட மாட்டேங்குது. ஆமா. பறவையெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணும். ஆமா, ஆமா. ஆமா, பறவை. அது ஒரு நேரம் நாளை பார்த்து. ஆமா. ஆளுளம் 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 சோ என்ன காரணம்? இல்லடி, எல்லாம் ஞான பறவைகளடி. ஆதி மூலம் வேற ஒண்ணும் இல்லம்மா. இவங்கிட்ட என்ன திறமை இருக்கு? ஞான பறவைகள் மட்டும். ஞான பறவைகள். அதனால ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருக்குதுடி. அதனால உள்ள போய் நான் கவலை பாக்குறேன். இங்க இருந்து நீங்க கவலை பாருங்க. யாராவது மகரிஷிகள் முனிவர்கள் வந்தாங்கன்னா நீங்களும் ஆசை பெற்று என்னையும் அழைத்து ஆசை பெற செய்ய வேண்டும். புரிகிறதா? பெரிய முனிவர் வந்தா காலில் வந்து செருப்பக்கலாம்னு வைக்கிறோமா? எதுக்குடி? நம்ம கிட்ட இல்லாததாடி. இல்லம்மா, நமக்கு தேவைப்படும் சொல்றியே, எதுக்கு சொல்ற? அவர் வச்சுக்க புது செருப்பா இருக்கு. நல்ல நகைச்சுவைடி. இருக்கட்டும், ஒரு பெண்ணுக்கு அடையாளமாக நம்ம எப்படி வாழணும்? பெண்களுக்கு அடையாளமா இதை காட்டணும். எடுத்துக்காட்டா உதாரணமா வாழணும் அப்படின்னா எப்படி இல்லடி, கற்பு மாறாமல் வாழணும். ஆமா. கற்புக்கு பெயர் போனது எங்க தெரியுமா? தெரியுமா? கற்பு கரைசி யாரு தெரியுமா? ஆமா ஆமா. நான் தான்மா. கண்ணகி. கண்ணகி மாதிரி வாழணும். முதல் உடை நடை பாவனை எல்லாம் மாற்று. வா போலாம். சரிங்க. அப்புறம் நாய் நக்கறவுகளே, நாய் நக்கறவுகளடி, நான் என்ன காரவு? நான் என்ன காரவுகளே? வெட்டிக்காரவுகளே, என்ன புடிச்சுக்கிட்டு அமுக்குங்க. எதை அமுக்குறேன்? என்னையும் அமுக்க சொன்னி வெட்டி அமுக்குங்க.